வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இப்பொழுது நம்மளிடம் அவரது ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். திருப்பூர் திரிசக்தி ஜோதிட கருத்தரங்கம் 2வது ஜோதிட கருத்தரங்கம் இன்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த கருத்தரங்கத்திற்கு முதலில் இப்பொழுதுதான் பேச வருகிறேன். நான் மோகனூர் அகத்திய ஜோதிட கருத்தரங்கத்தின் நிறுவனர் திருவாளர் ரவி ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் கரூர் வளர்வோம் வாருங்கள் என்ற ஜோதிட நிர்வாகத்தின் நிறுவனர் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களுடன் பயணித்து வருகிறேன். அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருசக்தி ஜோதிடத்திற்கு கருத்தரங்கத்திலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த சங்க ஜோதிட நிறுவனர் தோழர் வையாபுரி அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வாழ்க்கை என்பது சக்கரம்ங்கிறான். அதில் என்ன அப்படின்னம்னா இருவேறு துருவ திசைகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இயங்குது. இப்போ சூரியன் கிழக்கிலே ஊற்றி மேற்கிலே மறைகிறான். இப்போ அதே கிழக்கிலே ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? இரவுன்னு இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கணும், ஏற்றம்னு இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கணும், ஏழைன்னா பணக்காரன்னு ஒன்று இருக்கணும், உயர்வுன்னா தாழ்வுன்னு இருக்கணும். இந்த 2 வேறு கான்செப்டுகளை கொண்டு தான் வாழ்க்கைங்கிற சக்கரம் நமக்கு ஓடுது. அந்த விதத்தில் பார்க்க போனால் ஜாதகத்தில் நமக்கு ஜனன லக்கணம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜனன லக்கணம் நமக்கு ஒரு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னு வைங்க. லக்கணமோ லக்னாதிபதியோ பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு லக்கணம் முறை இருக்குதுன்னு சொல்லி நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அது என்னன்னா அதுதான் இந்து லக்கணம்னு பேர். புரியுதுங்களா? இந்த லக்கணம் ஜனன லக்கணம் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டாலும் சரி, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் சரி, அதுக்கு நாம் எப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு இன்னொரு பரிகாரமாக நமக்கு இந்து லக்கணத்தை பார்த்தோம்னா அது நமக்கு பாதிப்படையாமல் இருக்குதா, அது நமக்கு நல்லா இருக்குதான்னு பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு அதனுடைய பலன்கள் நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கிரக திசை நல்லா வளர்ந்து கொடுக்கும். இந்த இந்து லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சம் நீச்சம் பகைமெல்லாம் எதுவும் கிடையாது. கிரகம் இருந்தால் அந்த பலன் கொடுக்கும். அதே மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை இன்னும் சுபட்சமாக இருக்கும். எந்த விதமான தீய பலனும் அதிகமாக இல்லாமல் நல்ல பலன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன சார் பண்ணுறது, கிரகமே இல்லை அப்படின்னா வாழ்க்கை போச்சா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. கிரகமே இல்லைன்னா கூட அந்த இந்து லக்கணத்தை 7ஆம் அதிபதி இந்து லக்கணத்துக்கு 7இல் இருக்கும் கிரகம் ஒரு கிரகம் அந்த இந்து லக்கணத்தை பார்வையிட்டால் அது 75% நன்மையை தரும் ஒரு கான்செப்டு. அப்புறம் இந்து லக்கணத்துக்கு 5, 9 அதிபதிகள் அந்த இந்து லக்கணத்தை பார்வையிட்டால் 50% பலன் கொடுக்கும். அதே போல் இந்த இந்து லக்கணத்தில் 6, 8, 12 கிரகங்கள் பார்த்தாலும் தீய பலன்கள் கொடுத்தாலும் கூட அதை அவர் சமாளித்து அந்த இதை வெற்றி பெறுவார். எக்காரணத்தை கொண்டும் இந்து லக்கணம் நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை தருவதில்லை அப்படிங்கிற கருத்துக்கு நாம் வந்துடணும். சரி, அப்போ இந்து லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இந்து லக்கணத்துக்கும் இந்த கிரகங்களுக்கு ஒரு துருவ எண்கள் கொடுத்துருக்காங்க. அது சில பேர் பரல்கள்னு சொல்கிறாங்க,
சில பேர் பிந்துக்கள்னு சொல்கிறாங்க, சில பேர் எண்கள்னு சொல்கிறாங்க. அது நாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த போர்டில் போட்டிருக்கோம் பாருங்கள், சூரியனுக்கு 30 பரல்கள், 30 துருவ எண்கள், சந்திரனுக்கு 16, அதே புதன் கிரகத்துக்கு 8, சுக்கிரனுக்கு 12, செவ்வாய்க்கு 6, குருவுக்கு 10, சனிக்கு 1. புரியுதுங்களா? இப்போது இந்த இந்து நட்சத்திரத்தை நம்ம எப்படி கணித முறையில் கணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனிலிருந்து 9வது ராசி என்ன கிரகமோ அதனுடைய பிந்துக்கள் எண்ணிக்கை, லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம் எதுவோ அந்த ராசியின் எண்ணிக்கை. இப்போது உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம் வச்சுக்கோங்க, கடகராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது? கடகம். கடகத்தினுடைய பிந்துக்கள் எத்தனை? 16. ஓகேங்களா? கடகராசிக்கு 9ஆம் இடம் எது? மீனம். அது குரு. அதனுடைய எண்ணிக்கை என்ன? துருவியன் 10. ரெண்டையும் கூட்டினா 26 வருது. இப்போது இந்த ரெண்டும் கூட்டும் போது 12ன்னு வந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எண்ணிக்கை போட்டுக்கலாம். 12க்கு மேற்பட்டு வந்ததுன்னா அதை 12ஆல் வகுக்கணும். இப்போ 10, 16, 26 12ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ வருதுங்க? மீதி 2 வருமா? 2 வந்தால் சந்திரனிலிருந்து 2வது ராசி என்ன வருதோ அதுதான் இந்து லக்கணம். புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஏதாவது புரியலையா எப்படின்னு பாருங்கள். ஏதாவது புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், புரியலன்னா விளக்கமாக இன்னொரு சொல்கிறேன். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் என்ன கிரகம் வருதோ அதனுடைய எண்ணிக்கை, சந்திரனிலிருந்து எந்த கிரகம் 9ஆம் இடமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணிக்கை, இந்த கூட்டுத்தொகை 12ஆக இருந்தால் அப்படியே சந்திரனிலிருந்து எண்ணிக்கலாம். அந்த லக்கணம் தான் இந்து லக்கணம். இதை 12க்கு மேற்பட்ட எண்ணிக்கை வந்தால் அது 12ஆல் வகுத்து மீதி என்ன வருகிறதோ அதுதான் இந்து லக்கணம். இந்த கான்செப்டில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு எங்கே இருக்கு? ஓ, நான் சொன்ன பாருங்க, இது விருச்சிக லக்கணம் போட்டுங்க, இது சந்திர லக்கணம் போட்டுங்க. ஓகேங்களா? இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எதுங்க? சந்திரன். இது 16. இதுக்கு 9ஆம் இடம் மீனம், குரு 10, 26 டிவைடட் பை 2, 2/24 போனால் மீதி 2. இப்போது இது 1, இது 2. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது இந்த விருச்சிக லக்கணத்துக்கு இந்த ராசி இந்த லக்கணத்துக்கு என்ன வரும்? 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வருதா? அப்போ அந்த 9ஆம் இடம் பாதகத்தை குறிக்குமா? ஆனால் அதே இந்த லக்கணத்துக்கு இந்த இடம் 10வது வந்தால் கேந்திரம் கொடுக்குதா? கேந்திரமாக வந்துடுதா? அப்போது இது நமக்கு இந்த லக்கணம் நன்மையை கொடுக்கும். ஓகே, புரியுதுங்களா? அதில் இந்த 9ஆம் இடம் பாதத்தை கொடுக்குது, 10ஆம் இடம் இந்து லக்கணமாக வந்ததுனால கேந்திரத்துக்கு வந்ததுனால அது நமக்கு நன்மையை கொடுக்குது. அதே மாதிரி இந்து லக்கணம் 1, 5, 9லையோ இல்லை 1, 4, 7, 10லையோ வந்ததுன்னா அந்த பாகம் விருத்தி அடையும். இப்போ இது 10ஆம் பாகம் வந்ததுனால தொழில் விருத்தி அடையும் இந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி நமக்கு உண்டான என்னென்ன லக்கணம் வருதோ, லக்கணம் ராசி வருதோ அதுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து போட்டோம்னா நமக்கு இந்து லக்கணம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம், அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் இந்து லக்கணம் அதனுடைய தசாபுத்தியில் நல்ல பலன்களை கொடுக்கும். அது இல்லாவிட்டால் கூட இந்து லக்கணத்தை பார்வையிட்ட கிரகத்தின் தசாபுத்தி வந்தாலும் அதற்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே பொதுவாக இந்து லக்கணம் என்பது ஜனநலக்கத்தை மோசமாக இருந்தாலும் கூட நமக்கு இந்து லக்கணம் ஒரு வாய்ப்பாக கொடுத்து அந்த இந்து லக்கணத்தின் அடிப்படையில் நமக்கு வாழ்வில் சில முன்னேற்றங்களையும் செல்வ வளத்தையும் குறிக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சார் ஐயா வணக்கம். ஐயா கஷ்டப்பட்டு நடத்துகிறார் ஐயா, அது கருத்தரங்க ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் இறந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் கருத்தரங்கம்மா இல்லவே இல்லையே, கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. தேங்க்யூ சார்.
அழி 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 இல்லையா? அதில் அடிக்காது. சரி விடு, கையில் அடிச்சுக்கலாம். கையில் அடிச்சுக்கலாம் விடுங்க. கையில் அடிச்சு அழிச்சு வந்துடுது விடுங்க. அதாவது இந்துல காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சம் நிச்சயம் எதுவும் பார்க்க வேண்டாம். இந்துல காலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நல்லதை செய்யும். அந்த கிரக திசை புத்தி நம்ம வாழ்நாளில் வாழும்போது வந்தால் அது இன்னும் நன்மையை கொடுக்கும். ஆரம்ப காலத்திலேயோ முதியோர் காலத்திலேயோ வந்தோம்னா அது அவ்வளோ நன்மை நமக்கு வழங்காது. அந்த திசை நமக்கு பலனெடுக்கவும் சிரமம் பண்ணுவோம். அதனால் வாழுகின்ற போது ஒரு 30 to 45 வயதில் இந்த இந்துலக்கண திசை அந்த கிரகத்தினுடைய திசை நடந்தால் நமக்கு அனைத்து சுகங்களையும் அது கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக கசரம். கசரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி கசரம்னா எதுக்கு வருது? பொருத்தம் பார்க்கறதுக்கு இல்லை, சுப நிகழ்வுக்கு கசரம் பார்க்கணும். எந்த ஒரு சுப நிகழ்வு வந்தாலும் சரி கசரம் பார்க்கணும். கசரம் பார்க்காம ஒரு சுபம் எடுத்துட்டீங்கன்னா அது ஆப்போசிட்டாக தான் முடியும். பொதுவாக திருமணத்துக்கு கண்டிப்பாக அது கசரம் பார்த்தே ஆகணும். அப்படி கசரம் பார்க்காம திருமணம் நடத்துனீங்கன்னா அந்த திருமண வாழ்வு டைவர்ஸில் முடியும். இல்லைன்னா கணவனுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். மனைவி மாங்கல்ய இழக்கும் சூழ்நிலை வரும். ஆப்போசிட் பலன்களை கொடுக்கறதுக்கு தான் கசரம். அது முக்கியமாக சுப நிகழ்வு பார்க்கணும். திருமணத்துக்கு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போது கசரத்தை எப்படி பார்க்கறது? ஒரு 4 நட்சத்திரம் குறிச்சிடுறீங்க. நல்ல நாள் எப்படி பார்த்தாலும் பார்த்துட்றீங்க. அது மழை மாதம் அது இது எல்லாம் பார்த்துட்டு சுபமுகத்துக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு நாளை குறிச்சிருன்னு வச்சுக்க. அந்த நாள் கசரத்துக்கு உட்படுதான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு நாள் பட்டு அன்றைக்கு சூரியன் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பாருங்கள். அது ஒரு நட்சத்திரம் போட்டுங்க. இல்லைன்னா விசாகம்னு போட்டுங்க. இப்போ சந்திரன் ஒரு நட்சத்திரத்துக்கான்னு போட்டுங்க. இதுக்கிட்ட ஒரு உத்திராடன் போட்டுங்க. இந்த விசாகத்திலேருந்து உத்திராடம் வரைக்கும் எண்ணி எத்தனை நட்சத்திரம் வருது இன்னைக்கு பார்க்கலாம். விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் 6 வருதா? இப்போது கசரத்தில் 3, 4, 5, 9 கிரகம் வந்தால் கசரம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 3, 4, 5, 9 இந்த கிரக எண்ணிக்கை வந்ததுன்னா கசரம் இல்லைன்னு அர்த்தம். சுபகாரியம் செய்யக்கூடாது. செஞ்சால் ஆப்போசிட் பலன் தான் நடக்கும். மாறா கசரத்தில் இந்த எண்ணிக்கை வரும்போது 1, 2, 6, 7 எண்ணிக்கை வந்தால் அந்த காரியம் வெற்றியடையும். திருமணம் பார்க்கும்போது தம்பதியர்கள் நல்லா நீண்ட நெடுநாள் வாழ்வார்கள். அவருக்குள் மன வேறுபாடு எதுவும் வராது, கருத்துக்கள் எதுவும் வராது. அதே மாதிரி ஒரு தொழில் நடத்தும் போதும் இந்த எண்ணிக்கையில் வந்ததுன்னா அந்த தொழில் விருத்தி நஷ்டம் கொடுக்காது. எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி. அதனால் கசரம் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு நாளை குறித்து கொடுக்காதீங்க. ஒரு நாளை தேர்வு பண்ணிட்டோம்னா அது விவாதத்தில் வந்தாலும் சரி கசரத்தில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். இந்த அமைப்பு வந்தால் மட்டும் அந்த நட்சத்திரத்தை குறித்து கொடுங்க. இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தை குறித்து கொடுக்காதீங்க. வேறு எந்த தினம் வருதோ அந்த நட்சத்திரத்தை குறித்து கொடுத்தீங்கன்னா அந்த நிகழ்வு சுப நிகழ்வாக நடக்கும். அதாவது லக்னம் ராசி ஒன்றா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியணுமில்ல. அப்போது ரெண்டும் லக்னமும் ராசி ஒன்றா இருந்ததுன்னா லக்னத்துக்கு ஒரு எண்ணும் ராசிக்கு எண்ணும் அதே எண்ணாக தான் வரும். இப்போது லக்னத்துக்கும் ராசிக்கும் 9ஆம் இடம் சனியே வருதுன்னு வைங்க. சனிக்கு 1, சந்திரனுக்கு 1, சனிக்கு 1 2ன்னு வச்சு அதை போட்டுக்கலாம். இப்போது அதிகமான எண்ணிக்கை வரும்போது 12 வகுப்புன்னு சொல்லியிருக்கோம்ல, அது 0வாக வந்தால் என்ன பண்ணுறது? 0வாக வந்தால் சந்திரனுக்கு 12வது ராசியாக லக்னமாக வச்சுக்கணும். ஓகே, இது 2 சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த கசரத்தில் 12 எண்ணிக்குள்ளே வந்ததுன்னா நம்ம எண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி 12க்கு மேலே வந்தால் 7ஆம் வகுத்து எந்த எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையை நம்ம கசரமாக வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய திரிசக்தி ஜோதிட கருத்தரங்க நிர்வாகிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு
அடுத்த ஒரு கருத்து ஒரு சிறப்பான பதிவினை உங்களுக்கு தர இருக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் வட்டாட்சியர் ஓய்வு திரு வடிவேல் அவர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த இவருக்கு நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது செல் நம்பர் 99 528 26 126. இதுவரை சிறப்பாக ஜோதிட தகவல்களை கொடுத்த திரு வடிவேல் ஐயா அவர்களுக்கு சக்தி சுவாமிஜி அவர்களும் திதி யோக கர்ணம் ரவி ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள். எங்களது கரூர் அருகில் உள்ள மோகனூரை சார்ந்த வடிவேல் ஐயா அவர்கள் எங்களுடைய ஜோதிட மார்க்கண்டேயன் அவர்கள் ஜோதிட மார்க்கண்டேயனுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறது திரிசக்தி ஜோதிட நிலையம்.